இந்த பதிவில் வந்து நம்ம உடம்பை நம்மளே சுய பரிசோதனை, அது போக இருதய அடைப்பு. இப்போ அதிக நாள் வாழணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக வாழணும்னா உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி செஞ்சால் கூட கொஞ்ச நாள் வாழலாம், அது ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டு வீரர், ஃபுட்பால் பிளேயர், கால்பந்து வீரர் வந்து விளையாண்டு இருக்கும்போது மைதானத்தில் செத்து போகிறார். கேட்டால் ஹார்ட் அட்டாக். உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜிம்மில், அவர் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செத்து போகிறார். எல்லாம் கொஞ்சம் வயசு, 30 வயசு 32 வயசு. பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற +2 பையன் பொண்ணு செத்து போகுதுங்க, கேட்டால் ஹார்ட் அட்டாக். இப்போ இதெல்லாம் உடற்பயிற்சி பண்ணினாலும் இருதய அடைப்பு வருதா? அப்போ ஏன் வருது? உடற்பயிற்சி பண்ணவங்களுக்கு வருமா அப்படின்னு எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. அது ஏன் வருது? இது சுய பரிசோதனையில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு இருதய அடைப்பு ஏன் வருது அப்படின்னா, அதை நம்ம சுய பரிசோதனை, நம்ம உடம்பை நம்மளே பரிசோதனை பண்ணிக்கலாம். இப்போ இருதய அடைப்பு அப்படின்னா, இருதயம் இதாக இருக்குது, இப்படி இருக்குது, 2 பக்கத்துலேயும் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது, இந்த பக்கம் கூட இருக்குது, இந்த பக்கம் குறையா இருக்குது. இந்த இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன். இந்த இருதயம் வந்து தன் செயல்பாடை இழக்குது, அடைப்பு வருது அப்படின்னா, இந்த இருதயத்துக்கு போகிற ரத்தம் இருக்குல்ல, உள்ளே போகிறது வெளியே வர்றது, 2 இருக்குது. இது வழியாக உள்ளே போகுது, இது வழியாக ரத்தம் வருது. இது அசுத்த ரத்தம், இது சுத்த ரத்தம். சரியா? இப்போ இங்கேயும் அடைப்பு வருது, இதுலேயும் அடைப்பு வருது. அதாவது உள்ளே போகிறதுலேயும் அடைப்பு வருது, வெளியே போகிறதுலேயும் அடைப்பு வருது. இதை நம்ம அறியறது எப்படி அப்படின்னா, நம்ம குளிக்கும்போது இந்த இடத்த நல்லா அழுத்தி, தசைகளை அழுத்தி தடவணும். நல்லா தடவணும். தடவும் போது யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இருதய அடைப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது தசை இறுக்கம் இருந்ததுன்னா உள்ள இருதயம் வந்து சரியாக வேலை செய்யாது. இப்போ தசை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ இந்த கை தசையை தொடுறோம், அது மாதிரி இந்த தசைகள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, கடினமாக இருக்குது, கட்டக்கணக்காக இருக்குது அப்படின்னா அதை தேய்ச்சி மறுபடியும் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கினா இருதயம் உள்ள நல்லா வேலை செய்யும். அதுக்கு போகிற ரத்த குழாய் உள்ளே போகிறது வெளியே வர்றதெல்லாம் நல்லா ஈஸியாக வெளியே வரும். ரத்தத்தோட வேகம் குறையும் போது தான் அந்த குழாயில் வந்து அடைப்பு வரும். ஒரே சீராக ஒரே வேகத்தில் ரத்தம் போய்கிட்டே இருந்ததுன்னா எந்த இடத்துலையும் அடைப்பு வராது. இதை முதல்ல புரியணும். அப்போ தேக்கம் வரும்போது அடைப்பு உண்டாகுது. அதான் தேக்கம் நோய் நீக்க மருத்துவம். அப்போ தேக்கத்தை பற்றணும். அப்போ இதை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கணும். இது சுய பரிசோதனை, நம்மளே நம்மளை பரிசோதனை பண்ணிக்கிறது. நம்ம நீண்ட நாட்கள் இந்த பூமியில் ஆனந்தம் வாழணும் அப்படின்னா நாமளே பரிசோதனை பண்ணிக்கிறது. இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த இருதய அடைப்பு வர்றது குறைஞ்சிரும். அதுபோக இருதய அடைப்பு வருமா நமக்கு அப்படின்னு சுய பரிசோதனை. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் மடக்கி தசை, இதில் கோடு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். கோடில் இந்த பக்கம், அதாவது இது உள்பக்கம், அது வெளிப்பக்கம். உள்பக்கம் இப்படி கையை மடக்கணும்னா இருதலை தசைனார்னு இதில் வரும். இந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி மடக்கினா இதில் இருதலை தசைனார்னு வரும். இப்படி அமுக்கினீங்கன்னா தசைனார் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா இப்போ இதில் 2 பக்கமும் கையை வச்சுக்கணும். அப்போ இந்த பக்கம் அமுக்குறீங்க, இப்படி அமுக்குறீங்க, நல்லா அழுத்தி அமுக்கணும். அழுத்தி அமுக்கும்போது ஆன்னு சொல்கிற மாதிரி வலி இருக்குன்னா இருதய அடைப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்குன்னு அர்த்தம். இது சுய பரிசோதனை. இந்த பக்கம் அமுக்குறீங்க, இதில் கையை வச்சோம்ல, இப்போ இந்த பக்கம் அமுக்குறீங்க, வெளிப்பக்கம் அமுக்குறீங்க அப்படின்னா இது வாத நீருக்குள்ளது. பக்கவாதம்னு சொல்கிறோம்ல, அந்த வாத நீருக்குள்ளது. இது அமுக்கும்போது வலி எடுத்தால் வாத நீர் உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம். 2 கையிலையும் அமுக்கலாம், 2 கையிலையும் அமுக்கலாம், 2 கையிலையும் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இந்த பக்கம் அடைப்பு வருமா, இந்த பக்கம் அடைப்பு வருமானு பார்த்துக்கிட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அமுக்கும்போது எனக்கு இருதய வலி பயங்கரமாக இருக்குது, இதான் நான் நல்லா அமுக்குறேன், எனக்கு அப்படி ஒன்றும் வலி இல்லை, லேசாக அமுக்குற வலி இருக்குது. நீங்கள் இருதய அடைப்பு உள்ளவங்களுக்கு இது அமுக்குனீங்க அப்படின்னா கையை துண்டிடுவோம், ஆண்டுவோம், ஒரு ஜர்க்காகும் உடம்பு. அப்போது இருதய அடைப்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை அமுக்கி விட்டுட்டு இங்கே
இந்த இடத்த இதான் போகிற பாதை. இப்போ இந்த இடத்த அமுக்கினீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த இடம் தசை இறுக்கமாக இருக்கும். நாங்கள் நிறைய பேத்துக்கு பண்ணியிருக்கோம். இதை அமுக்கிட்டு இங்கே அமைக்க பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ இதை அமுக்கிட்டு இங்கிட்டு அமைக்க பார்த்தா தெரிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் நம்மளே நம் உடம்புக்கு நாமே மருத்துவர். இதை செஞ்சீங்க அப்படின்னா இருதய அடைப்பிலேருந்து தப்பிச்சிக்கலாம். அது எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 15 வயசு 16 வயசு 17 வயசு பிள்ளைகள் பையங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் இறந்து போகிறாங்க. இப்போ இதெல்லாம் சுய பரிசோதனைக்குள்ள கல்வி முறையில் இதை கொண்டு வந்து இதெல்லாம் செய்யணும். நமக்கு நாமே செஞ்சிங்கன்னா இந்த இருதய அடைப்பில் சாவில் இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் மசாஜ் பண்ணி முழு உடம்பு மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறோம். நாங்கள் அதுக்கு 1500 ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம். உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி விட்டு உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதற்குள்ளே முன்னக்கூட்டியே நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் நேரில் வந்து கூட பண்ணலாம், இல்லை வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு நீங்களே பண்ணி அதில் தப்பிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நேரம் இல்லைன்னா வாங்க, உங்களுக்கு வந்து நான் மசாஜ் பண்ணி காட்டுறேன் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தகப்பனுக்கு இருந்தது இருதய அடைப்பு இருந்தது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது முரண்பாடான கருத்து. எங்கள் அப்பா இருதய அடைப்பில் செத்து போனாங்க. 52 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தது. 76 வயசில் இறந்தாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு வரும்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. நான் தப்பான முறையில் வாழ்ந்தேன் அப்படின்னா இருதய அடைப்பு வரும். சரியாக வாழ்ந்தேன்னா இருதய அடைப்பு வராது. அவ்வளோதான். நம்ம நோய்க்கு நாம தான் காரணம். புரியும் நண்பர்களே. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு அடித்து கேளுங்க. இல்லை நேரில் வாங்க. உங்களை உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு 1500 ரூபா கட்டணம் வாங்குகிறேன். வாங்க, முழு உடம்புக்கு மசாஜ் பண்ணி உங்கள் உடம்புக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதில் பக்கவாதம் வருமா, தாய் தகப்பு பக்கவாதம் எனக்கு வரும், அது வராது. இருதய அடைப்பு இருக்குது, உங்கள் தாய் தகப்பு எனக்கு வரும், அது வராது. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமாக கற்றுக் கொடுத்துரும். மேலும் ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.